ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதேவ ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுற விதமா இன்னைக்கு நம்ம முதல்வர் ஐயா சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த ஆட்சி ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்வி கிடைக்கிற சமூக வலைத்தளங்களை அள்ளி போட்டு பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பல பேர் அதை விமர்சனம் பண்ணி லைக்ஸுகளை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம சுத்தி என்ன நடக்கு அப்படின்னு பார்த்துட்டு என்ஜாய் பண்றதுக்கு ரெடி ஆக நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நேரா சம சீனுவாக்குள்ள போறோம். 2 வாட்டி தள்ளி போச்சு, 3வது வாட்டி சிங்கப்பெண் சடக்குன்னு வந்துருச்சு. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, முதல் பெண் ஐபிஎஸ் இந்தியாவிலேயே கிரண் பேடி ஐபிஎஸ் உடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இது சிங்க் ஆச்சா சிங்க் ஆகலையான்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் சிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை எப்படி ஓபன் பண்ணாருன்னு பாருங்க. அப்படியே முதல்வர் ஓபன் பண்ணிட்டு நின்னாரு. சிங்கப்பெண் படை அப்படியே கம்பீரமா, அந்த யூனிஃபார்மே வித்தியாசமா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. எட்டி பார்த்தா உண்மையிலே வித்தியாசமா தான் இருக்கு. சும்மா மிடுக்கா நட போட்டு அப்படியே சல்யூட் அடிச்சு வந்தாங்க பாருங்க. எல்லாருக்குமே புல்லரிச்சு புலங்காகிதம் ஆகி போச்சு. அதாவதுங்க, நாம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட இனிமே என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரணும்னு முதல்வர் விஜய் ஐயா மனப்பூர்வமா எடுத்து சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்கிறாரு இதை ஓபன் பண்ணி என்னன்னு பார்த்துருவோமா? பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாமல் இருக்கும்? அதனால் பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் வந்து நிற்கிது. போதைப் பொருள் நடமாட்டம், அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசாக முளைச்சி வந்துடல. இது பல வருஷமாக இருக்கிற பிரச்சனை. பல வருஷமாக இதை கண்டுக்காமல் விட்டது தான் அந்த வேர் இவ்வளோ ஆழமாக பரவி இருக்குது. இதை பல வருஷமாக கண்டுக்காமல் விட்டது யாருன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக சட்டம் ஒழுங்கும் சரியாகும். அப்படியே நீங்க கொஞ்சம் அப்படி பின்னாடி பார்க்கணும். திருச்சிக்கு முதலாக நம்ம முதல்வர் ஐயா நன்றி சொல்ல போறார். ஆக்ரோஷமா பேசினார், அந்த சக்தி இந்த சக்தினார். ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே முழுசா பொலைட்டாகி ஒட்டு மொத்தமா ஒரு பக்குவமான நிலையில, ஆனா கடுமையான விளைவுகள் இருக்கும். பெண்கள் மேல கையை வச்சிங்க தொலைச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள கான்ஸ்டன்டா சொல்லியிருக்காரு. தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலியமா வாங்கி தரணும். அப்பதான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம் வரணும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக
மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படுங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களை ஃபாலோ பண்றது, பாலியல் தொல்லை தர்றது, டார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப தொந்தரவு செய்யறது, பெண்கள் கடத்தல் முயற்சி, பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு பஸ்ல தொல்லை தர்றது, கூட்டத்துல பெண்களுக்கு தொல்லை தர்றதுன்னு இது மாதிரி தப்ப தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலை அறிமுகப்படுத்தப்படும். நம்ம வீட்டு பெண்கள் அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அரசு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க செயல்படுத்துவோம். அப்படியே ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு கையில சாவியை கொடுத்து சருன்னு போங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அந்த வண்டி முதல்ல நல்லா இருக்கா, நாம வாங்கின வண்டி நல்லா இருக்கான்னு ஓட்டி பார்க்கணும்ல. முதல்ல கோட்டையில ஓட்டி பார்த்தாரு, அதே மாதிரி இங்கேயும் ஓட்டி பார்த்து வண்டி நல்லா இருக்கு, என் சிங்கப்பெண் படைக்கு இந்த வண்டி போதுமான வண்டின்னு ஒரு முழு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாருங்க பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி வண்டியை தூக்கி சாவி எடுத்து கையில் கொடுத்தேன். இப்போ நம்ம முதல்வர் ஐயா இந்த திட்டங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி டாப்புடு ஓபன் பண்ணிட்டார்ல, இதை பத்தி சொல்றதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தர் ஆளை குடுக்குடுன்னு ஓடியாரார் பாருங்க. இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்கள் மீதான அச்சுறுத்தல் தடுக்கப்பட வேண்டும், எந்த வகையிலாவது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதன் எல்லாருடைய, அதாவது பெண்களுடைய குறிப்பாக இளம் பெண்களுடைய கவலையாக இருக்கு. இம்மாதிரியான படையை பார்க்கும் பொழுது, இந்த உடையை பார்க்கும் பொழுது, இந்த மாதிரியான ஒரு அணிவகுப்பை பார்க்கும் பொழுது பெண்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையை முதலில் ஊட்டுவது அரசனுடைய கடமை, எமது அரசனுடைய கடமை என்கின்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் அறிவித்த அறிவிப்பை இன்றைக்கே அதை செயல்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த திட்டம் என்பது, இந்த சிறப்பு படை திட்டம் என்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது, வாழ்த்துக்களுக்குரியது. பிரவீன் சக்கரவர்த்தி எம்பி ஆக்கி விட்டார்ல முதல்வர் ஐயா, அவர்கிட்ட போய் ஐயா இந்த ஒரு மாசத்துல ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா மனுஷன் அப்படியே மறுகிறாருங்க. என்னத்தை சொல்ல, எதை சொல்ல, எதை விட. எங்க கையில பேப்பரும் பேனாவும் இருந்தா 100 இல்லைங்க 300 பக்கத்துக்கு எழுதி ஒரு பெரிய புத்தகமாவே கொடுத்துருவோம்காரு. 30 நாள் வேலைய. ஆமா, இது என்னுடைய மதிப்பீடு. நீங்க மக்களே கேட்டீங்கன்னா ஒன்று ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பிரச்சாரத்திலையும் சொல்லிட்டு வந்தது, பதவியேற்பு விழாலையும் சொன்னது ஊழல் இல்லா ஆட்சி. அதை தான் திருப்பி நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் மீட்டிங்கில் கூட அதை தான் சொல்கிறாங்க. முதல் கேபினெட் மீட்டிங்லேயும் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆகையால் தமிழ்நாட்டில் இதுதான், இந்த மாற்றம் தான் வேண்டும், இந்த மாற்றத்துக்காக தான் மக்கள் வாக்களித்தார்கள் என்று புரிந்து கொண்டு அது ரொம்ப கிளியராக அந்த ஃபோக்கஸில் இருக்காரு. அது ஒரு பெரிய திருப்பமாச்சே. தமிழ்நாட்டு ஆட்சி அரசியல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய திசை திருப்பாச்சு. ஸோ அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். கோட்டை பக்கம் அன்புமணி ஐயா அப்படியே பரிவாரத்தோட வந்தார். என்னத்துக்கு வந்துருப்பார் போல் இருக்குன்னு சொல்லிட்டு குடுன்னு போய் ஐயான்னு கேட்டா இந்த அனைத்து கட்சி மீட்டிங் போட்டு ஒரு பேப்பரை கொண்டே கொடுத்தோம். ஆனா பாருங்க, இந்த 30 நாள்ல ஊழலே இல்லைங்க. நானும் தமிழ்நாடு முழுக்க சுத்துற மாதிரி சுத்தி பார்த்துட்டேன், ஊழலை கண்டுலே காணும். ரொம்ப பெருமையா இருக்குங்க. இப்ப நாளையோட 1 மாதம் முடிவடைந்த நிலையில நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஊழல் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாசம் ஆகும்.
இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவில் நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமா மாத்துறது, ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனா அதிகாரிகள் இன்னும் மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம். கடன்னு மாணிக்கம் தாக்கூர் ஐயாட்ட போய், ஏன்னா இப்பதான் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கார். தலைவரை விட்டுட்டாங்க, இவர் தான் அறிக்கையா விட்டுக்கிட்டு இருக்கார். ஒருவேளை தலைவருக்கு ட்ரை பண்ணுவாரோ என்னமோ தெரியல. அவர்கிட்ட போய் கேட்டா 30 நாள்ல பழைய மிஷின் எல்லாம் புதுசா ஆயிடுச்சு, நம்ம ரீபோர்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பல பேர் வயிற்றுச்செல்லாம் ஆகான்னு கத்துறாங்க. அவங்கள பூரா கேட்டுக்கிற அமைதியா இருங்கன்னு அந்த பக்கமா வண்டியை விடுறார். 6 மாசம் ஒன்றும் பேச மாற்றான் தான் அவர்களுக்கு இடம் கொடுப்போம். அவர்களை பொறுத்த மட்டும் புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, 6 மாசம் நாங்கள் எதுவும் அதை பற்றி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல முடிஞ்சிடும், 2 மாசத்துல முடிஞ்சிடும், நடக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பண்பு எந்த பண்புன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே 1 மாசம் தான் நாங்கள் நாளையிலேருந்து எதிர்ப்போம் சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்கு. இது எதுக்கு 6 மாசம் சொல்லி ஒரு பெரிய டெட்லைனை கொடுக்கணும், அப்புறம் டெய்லி ஏதாவது பேசிட்டு இருக்கணும், வேற பயிற்சிகள் செய்யணும். மக்களை பொறுத்த மட்டும் மாற்றத்திற்காக ஓட்டு போட்டாங்க. மக்கள் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. அந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு. அதற்கு காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் விடுதலை சிறுத்தையும் இந்திய முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து ஆட்சியில பங்கெடுக்க நாங்கள் 3 கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் பங்கெடுக்கல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, இவ்வளவு நாளா ரிப்பேரான இன்ஜின் சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கான அதை நேரம் கொடுக்காம அதுக்குள்ள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது நியாயம் இல்லாது. அப்படியே மாணிக்கம் தாக்கூர் ஐயா சொல்றாரு, இங்க பாருங்க, சவால் யாரு வேணாலும் விடலாம், ஆனா எப்படி விடுறோம் எதுக்கு விடுறோம்ங்கிறது முக்கியம். அரசு பாரதியா சொன்னார்ல, இந்த நகராட்சி தேர்தலில் வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம், நான் ஒரு செய்வேன்னு சொன்னார்ல, அதை பற்றி கேட்டதுக்கு தான் சொல்கிறாரு. ஆனால் வயசான காலத்தில் அவர் அந்த மாதிரி பெருசாக ரொம்ப எமோஷனலாக பேச வேணான்னு சொல்லுங்க, ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிர போதுங்கிற மாதிரியே பேசுகிறார். ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரைமீசை பாரதி என்று அழைக்கப்படுவார்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட அகங்காரம் ஆணவத்துக்கு மக்கள் பதிலளித்து இருக்காங்க. மக்கள் தீர்ப்பை, மக்கள் ஓட்டு போட போறதை ஏற்றுக்கிற பழகணும். முதல்ல இப்படி அரமிசை எடுத்துக்கிறேன், ஒரு மிசை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டுனா அவர் அரமிசையில பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டுனாலும் நடக்கிறது அவருடைய ஆசையை தெரிவிக்கிறார். ஆனா அரமிசை அவருக்கு நல்லா இருக்காது. அதனால மீசைங்கிற ஒரு பெரிய இதுன்னு நினைக்க கூடாது. அதை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயங்கிறது என்ன, அழகானவர்கள் எல்லாரும் மீசை எடுத்துட்டு தான் இருக்காங்க. கடக்குன்னு நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஐயா, நாங்க ரெடி நீங்க ரெடியா, இடைத்தேர்தல் எப்ப வந்தாலும் சங்குடுவை நிப்போம் ஜெயிப்போம் வந்துகிட்டே இருப்போம், உங்களால முடியுமா, நீங்க வர்றதுக்கே லேட் ஆகுங்க அப்படின்னு சடக்குன்னு போசுறாருலாம். ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நாங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடி, அவங்க ரெடியா இருக்காங்களா சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. அது ஒருவேளை அது மாதிரி நடந்தா, அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் ரொம்ப இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை எப்ப நடந்தாலும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு எந்த வித காசும் இல்லை. 5 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிலாம் நம்ம ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிருக்கோம். ஆனா அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு நமக்கே தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கா, அந்த துணிச்சல் இருக்கா, நீங்க அவங்களே கேட்டு சொல்லுங்க, மீண்டும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு. அப்படியே பேசினார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்புமணி ஐயா, அவரே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஐயா, சாதி வாரி கணக்கெடுப்பு ரொம்ப நாளா பெண்டிங்ல கிடக்கு, எங்க அப்பா போராடி டயர்டாகி வீட்டில் கிடக்கார், இப்போ நான் அதை கையில் எடுத்துட்டு வந்திருக்கேன், என் காலத்திலேயாவது அதை பிடிச்சி விட்டுறப்படாதா, உங்க காலத்துக்குள்ள செஞ்சுட்டா உங்களுக்கு பெருமை வந்துடும்ல அப்படின்னு அந்த பேப்பர் எடுத்துக்கொண்டே கொடுத்துருக்கேன். முதல்வர் ஐயா காப்பி எல்லாம் கொடுத்துட்டு கண்டிப்பா பண்ணிடுறோம்னு எனக்கு தெம்பு கொடுத்துருக்காரு. இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இதனுடைய அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையோடு அவரை சந்தித்தோம். எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். ரொம்ப பாசிட்டிவா இருந்தார். ஏன்னா எங்க தேர்தல் அறிக்கையிலையும் நாங்க சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செய்வோம் என்று அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எங்களுடைய
கோரிக்கை கவர்னர் உரையில், ஆளுநர் உரையில் அவங்க அரசினுடைய கொள்கை முடிவாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய கோரிக்கை. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அத்துணை தலைவர்கள் சார்பிலே இன்று நான் முதலமைச்சரை நான் சந்தித்திருக்கின்றோம். இன்னொரு விஷயத்தை ஒரு அண்ணனா முதல்வர் தம்பி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்ன மேகதாதுல அணை கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விட்டுறப்படாத தம்பி, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை தடுக்கணும். நம்ம DK சிவகுமார் மண்ணுகின்னு எல்லாம் அடிக்காரா, தயவு செஞ்சு நிப்பாட்டணும், உறுதியா இருக்கணும், உங்க கூட நான் இருப்பேன் உறுதியா அப்படின்னு பல உறுதிகளை எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மேகதாது பிரச்சனை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டுங்க, முதலமைச்சர் கூட்ட வேண்டும். ஏன்னா மேகதாது வந்து தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவா எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மேகதாது என்பது கர்நாடகாவில் உள்ள DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் வந்து அந்த ஏரியா கனகாபுர ஏரியா பக்கத்தில் பாத யாத்திரா அது யாத்திரா எல்லாம் பண்ணிக்கின்னு இப்ப இதை வச்சுதான் முதலமைச்சர் ஆயிருக்கார். கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தல் முடிக்கிற வரைக்கும் இது அவர் விட மாட்டார். இப்பவே நமக்கு என்னன்னா மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு என்னன்னா 177.25 TMC தமிழ்நாடு கொடுக்கணும்னு காவிரி நடுவர் மன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த 177.25 TMC எப்படி கொடுக்கணும்னா ஜூன் மாசம், ஜூலை மாசம் 30, 40 TMC, 50, 48, 28 ஒவ்வொரு 12 மாசத்துக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 12 மாசம் ஷெட்யூல்ல அவங்க கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு 4 டேம் நிறைஞ்சிச்சு, தண்ணி வேற எங்கேயும் விட முடியாது. அந்த தண்ணியை தான் நமக்கு மிச்ச நீர் தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால மேகதாது கட்டினாங்கன்னா அந்த மிச்ச நீரும் நமக்கு வராது. மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் இருக்கு. சென்னை உட்பட கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கு. அதனால காவிரியில் தண்ணி வரலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்காக இதை ஒரு முக்கியத்துவம் சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு கேட்டிருக்கேன். அப்படியே அன்புபடி ஐயாவுக்கு இன்னொரு கோபம். ஏங்க கரண்ட் கட்டுன்னு அவங்கள போட்டு பாடா படுத்துறிய. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேற ஆட்சி தானே இருந்துச்சு, அவங்கள போய் நீங்க கேட்டீடா ஒரு புது திட்டம் உண்டா, ஒரு புது டிரான்ஸ்பார்மர் உண்டா, ஒரு புது கம்பி உண்டா, எல்லா கம்பியும் அந்த கிடக்கு, அவங்க எல்லாத்தையும் கெட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போட்டு பாடா படுத்துறீல அப்படின்னு ஒரு அண்ணனா தம்பிக்கு சப்போர்ட் பண்றார். கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில ஒரு புதிய மின் திட்டம் கூட இவங்க கொண்டு வரல. இப்ப நிலுவையில் இருக்கிற திட்டம் கிட்டத்தட்ட 14,000 மெகாவாட் திட்டம் கடந்த 12 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தல. அந்த 14,000 இப்ப தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் பாத்தீங்கன்னா பீக்ல 21,000 மெகாவாட். ஆனா தனியார் அரசு எல்லாம் சேர்ந்து உற்பத்தி பாத்தீங்கன்னா 36,000 மெகாவாட் இருக்கு. அந்த 36,000 வந்து சீசனல் 9,000 மெகாவாட் வந்து சீசனல் இந்த காற்றாலைகள் இருக்கு. அதுல ஒரு 9,000 மெகாவாட் அது வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம் தான் வரும். இப்போ திமுக அரசுல புதுசா எதுவும் அறிவிக்கல, இருக்கிறது நடைமுறைப்படுத்தல. இருக்கிறதுல எவ்வளவு பெண்டிங் இருந்தது, அதுல ஒண்ணு மட்டும்தான், அதுல 800 மெகாவாட் மட்டும்தான் இப்போ நடைமுறைப்படுத்தியிருந்தா கடைசியில. ஆக அவங்களுக்கு என்னன்னா அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல ஒரு யூனிட் வந்து 3 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் உற்பத்தி செய்யலாம். இன்னொன்னு அரசாங்கம் வந்து வாங்குது, அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் வாங்குது. தனியார் உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல இருந்து தமிழக அரசு 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குது. அது அப்போ கமிஷன் அதிகமா அதுல வரதுனால அவங்க யாருக்கும் வந்து அரசாங்கம் உற்பத்தி செய்யணும்னு விருப்பம் இல்லை கடந்த ஆட்சியில். அதனாலதான் இவ்வளோ நட்டம். அப்படியே நம்ம ஷாஜகான் ஐயா அந்த IUML கூட்டணியில மினிஸ்டரா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க. போய் நாகூர் ஏரியாவில் தொழுது விட்டு கலெக்டர் ஐயாவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு பேசிட்டு போய் சடக்குன்னு கடனை கட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டு போச்சு. ஐயோ மினிஸ்டர் கலெக்டர் பேசிட்டு இருக்கும் போது இப்படி கரண்டை பிடிட்டாங்களே அப்படின்னு போடுங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மின்வாரி அதிகாரி ஐயா திருவள்ளூர் ஏரியாவில் திப்புடுன்னு ஓடிருக்கார். என்னமோ சாக்கிங் போறாருன்னு பார்த்தா மக்கள் முடிச்சு விரட்டிருக்காங்க. என்றேன்னு நிப்பாட்டி கேட்டா, ஐயா கரண்ட் இல்லை,
என்னைய போட்டு விரட்டுதாக இருந்தா நான் என்ன பையிலையா வச்சிருக்க போறேன், எடுத்து கம்பி வழியா அனுப்ப போறேன். எங்களுக்கே வல்ல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்க, கேட்டா கொசுக்கடிக்கு வேறுக்குது அப்படின்னு என்னைய போட்டு விரட்டுதாக. ஐயா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, காப்பாத்துக்கங்க. சிஎம் குட்டா குத்துக்கோ எடுக்கிறாருன்றான். அப்ப நடந்து அவரை பத்தி நான் பேசுறேன். சப்போர்ட் கொடுத்தோம், நீங்க நான் பைக் சொல்லிட்டேன். ஏன் இந்த கரண்ட் போதும் போது புரிஞ்சுதான். அது எந்த ஒரு வீட்டுல யூஸ் பண்ணலாம். அப்படியே இந்த கேள்வியெல்லாம் மொத்தமா சுருட்டி எடுத்துட்டு போய் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட, ஐயா இப்படி அதிகாரிகளை பூரா கேள்வியை கேட்டு வீடியோவை போட்டு பதற வைக்காக மக்கள்லாம், நீங்க என்ன பதில் சொல்லுன்னு கேட்டா, தம்பி நான் 30 நாள் தன்னால கண்ணில் விளக்கணை ஊற்றி தேடிக்கிட்டு இருக்கேன், பீசு கட்டையை புடிங்கிட்டு ஓடுறாங்க தம்பி, அந்த பசங்களை போட்டு தேடி பிடிச்சி பீசு கட்டையை வாங்குள்ள என் பீசு போயிருது, ஐயோ அம்மான் இருக்கு, கொஞ்சம் அவகாசம் கொடுக்கல அப்படின்னு எவ்வளவு நேரத்தில் சரி பண்றோம் சொல்லி நேற்று இருந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியால ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருப்போம். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு தவறான நபர்கள் அதை வந்து வேண்டுமென்றே வந்து ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்லை அங்கே பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத கண்டிப்பாக பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறோம் ஏன் இந்த இடத்துல ரிப்பீட்டாக இருக்கும். பெரம்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க வந்து ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணுட்டு இது பண்றாங்க. நேற்று பெரம்பூர்ல 40 நிமிஷத்துல அது வந்து ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு, ஃபியூஸ் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்துல புதுசா ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷத்துல சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதல் பேர்ல அவங்க கொண்டு போய் ரோட்ல கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இதே தான் நேற்று மடிப்பாக்கத்துல அரும்பாக்கத்துல ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க வந்து நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் எதனால பிரச்சனைகள் வந்து சரி பண்றோம், ஒரு சில இடத்துல வேண்டுபட்ட செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம வந்து யாரெல்லாம் கண்காணிக்கோடு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்றோம். சடக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருந்தாங்கல்ல கீர்த்தனாங்க தொழில்துறை அமைச்சர், என்னடா இப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கற நேரத்தில் சரட்டுன்னு பறந்து விட்டாங்கல்ல கொரியாவுக்கு. அங்க போய் தொழில் முதலீட்டாளர்கள்லாம் இழுத்துட்டு வந்து தூத்துக்குடியில் புதடீர்னு போடணும்னு பயங்கர மீட்டிங்ல இருக்காங்க. பரவாயில்ல, இப்ப இந்த பக்கம் ஆடிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்படுதாங்க. அவங்க போய் கொண்டு வர போறாங்க அப்படின்னு இங்கிட்டு போட்டாங்களா, யோ அது முந்தைய ஆட்சியில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனது. அடுத்து அவங்க வந்துருவாங்க கூப்பிடலான்னு போனது, அவங்க வரல. இப்போ அவங்க அதை எடுத்துட்டு போய் வாங்க சீக்கிரம் ஓடியாங்கன்னு கூப்பிட போயிருக்காங்க. உடனே சடக்குடுங்க அவங்க பூரா அப்படி தாயா அப்படின்னு உண்மையை போட்டு தேங்காய் மாதிரி 2ஆ உடைக்காங்க. காட்டுன்னு காட்டுது. கோயம்புத்தூர் ஏரியாவில் அங்கங்க மழை பெய்து சில்லுன்னு இருக்கு. ஆனாலும் அந்த ஏரியாவில இருந்து வெப்ப அலை வீசுது. கிருஷ்ணசாமி ஐயா அப்படியே அனலா இருக்காரு புதிய தமிழகம். என்னன்னு கேட்டா ஆதவர்ஜுனா இருக்கார்லா, அவர் குடும்பத்துக்காரர்களுக்கு இவளுக்கு மற்ற விஷயங்கள்ல லிங்க் பயங்கரமா இருக்குன்னு எனக்கு செய்தி வருது. நான் வெளியில இருந்து தம்பி விஜய்க்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நல்ல இடத்துல சொல்றேன், அவரை தூக்குங்க, இல்லைன்னா கட்சிக்கும் கெட்டவர் ஆட்சிக்கும் கெட்டவர், ஆதவர்ஜுனாவை தூக்குங்கன்னு மல்லு கட்டி நிக்காரு. யார் தூக்குவான்னு தெரியல. இந்த கரூர் சம்பவத்தில் அந்த பணம் யாருடைய பணம்? அதுல இந்த ட்ரக் இது வந்து போதைப் பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் யார்கிட்ட இருந்தால் வந்திருக்குதா அப்படிங்கிற அதனுடைய மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக ஆதவர்ஜுனா அவங்க வந்து அந்த ரூட் மாபியாவுக்கு செலவழித்த பணமும் அதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யாருடைய செலவு, இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதுடைய மூலத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா இதை வந்து விசாரிக்கணும். இது வந்து விசாரிக்க மேம்போக்காக வந்து அமலாக்கத்துறையை அறிக்கை கொடுத்துட்டு போனால் அது சரியில்லை. இட் இஸ் யுவர் டியூட்டி. அமலாக்கத்துறைக்கும் இதனுடைய அத்துவேர் ஆணிவேரை பிரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியிலையும் கூட பல பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களால் வந்து வெளியிருந்து வரக்கூடிய போதைப் பொருளை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்போ இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்கிற போது வந்து இன்டர்நேஷனல் இப்போ ஓடிட்டான் ஜான் பிரிட்டோ வந்து அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஸோ இப்படியெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இன்டர்னல் நெக்ஸஸ் இருக்கிற போது அதை முழு தன்மையை கண்டுபிடிக்கணும், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுவரையும் தமிழ்நாட்டில் ஒரு தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு கணமும் கூட தாமதிக்காமல் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைக்கணும், அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை வந்து நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்படி இந்த லிங்குக்கு காரணமான ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற பேர் தான் பயங்கரமான விஷயமா இருக்கு. இவங்க லீமா ரோஸோடைய சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வந்த உடனே அவர் திப்புடு வாரார் எங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து, ஐயா அந்த ஆள் வேற நான் வேற, கோயம்புத்தூர்ல நான் சிவனேன்னு குடும்பத்தோட உட்காந்து தொழில் பண்ணிட்டு நிம்மதியாக கஞ்சியோ கூட குடிச்சுக்கிட்டு இருக்கேன், பேரு மட்டும் ஒன்னா இருக்கு, ஆளு வேற, என்னைய உள்ள கோர்த்து விட்டு கும்பி அடிச்சிடாதியே அப்படின்னு கதர்தார் மனுஷன். என்னைய பற்றி அவதூறா செய்தி பரப்பிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்கிற ஜான் பிரிட்டோ வேற, நான் ஜான் பிரிட்டோ வேற. நான் லால்குடி தொகுதியெல்லாம் பிரச்சாரம்லாம் செஞ்சுருக்கேன். ட்ரக்ஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னுடைய பெயர் ஜான் பிரிட்டோ. நான் கோயம்புத்தூரில் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு ரீசைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தங்கச்சி வந்து திருச்சி லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவரை பற்றியும் என்னையை பற்றியும் மற்றும் என்னுடைய மைத்துனரை பற்றியும் தப்பாக செய்தி வெளியிடுறாங்க. அது யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஸ்ரீ ஐயர்னு சொல்லிட்டு அவரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவர் சொல்கிற ஜான் பிரிட்டோ வேற, நான் வேற. இவங்க சொல்கிற போதைப் பொருள் கடத்தலாம் நான் சம்மந்தமே படலை. எனக்கு அதுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை. பேர் மட்டும் ஒரே இருக்கா, இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ அதை பற்றி நான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இதில் கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குது, இதை தான் கொடுத்தேன். இங்கே உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் ஒரு காப்பி. அப்புறம் சில பேப்பர்லாம் அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிற தவறான செய்தியை வச்சு இவங்க இன்னும் டெவலப் பண்ணி சில செய்தியெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும். நீங்களே ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நேரடியாக. எந்த சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட கேட்டு யூடியூப்பில் போடுங்க. இடிக்கு அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் சொல்கிற மாதிரி எந்த தவறும் இல்லை. ஆனால் கேரளாவில் ஒரு கேஸ் இருக்குது, அது வேறு கேஸு, அது லாட்ரி சம்மந்தப்பட்ட கேஸு, அது நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வகையான சம்மந்தம் பேப்பரை எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் ஒரு பேரை மட்டும் காட்டிட்டு அவர் ஹைலைட் பண்ணுறாரு. ஏன் என் பேரை கெடுக்கிறாருன்னு தெரியல. அப்படியே நம்ம பிரபாகர் ஐயா, சபாநாயகர் ஐயா ஒரு விஷயத்தை விளக்குறார். அதாவது வாலண்டியராக வண்டி ஏறி வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல ஏடிஎம்கேல இருந்து, அவங்களில் ஒரு 21 பேரை ஒன்றும் பண்ணலை. நீங்கள் போங்க, ஏன்னா எடப்பாடியே லெட்டர் கொடுத்துக்கார், நாங்கள் தெரியாமல் போயிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னா நான் ஏற்றுக்கிட்டேன், அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கப்படாது, கொடுத்ததாக இருக்கட்டும். ஆனால் இந்த ரிசைன் பண்ணாங்கல்ல அவங்க தான் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. உறுப்பினர்கள் அளித்த விளக்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்திய மனமார்ந்த வருத்தத்தையும் கருத்தில் கொண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த வாக்களிப்பை மன்னித்துள்ளதாகவும், அதன் விளைவாக 10வது அட்டவணையின் பத்தி 2(1)(b)யின் கீழ் அளித்த அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்று மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து வரப்பெற்ற கடிதங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனுப்பிய 4 கடிதங்களையும் ஒவ்வொன்றையும் நான் கவனமாக பரிசீலித்தேன், முறையான ஆய்வு மேற்கொண்டேன். பேரவை விதிகளின் முக்கியமான கருத்துக்களையும் மனதில் ஏற்றுக்கொண்டேன். இறுதியில் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறிய 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா,
அந்த 21 பேருக்கு லெட்டர் கொடுத்தாங்க, மன்னிச்சாங்க, விட்டுட்டீங்க. 4 பேர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்டா, அப்படி எக்கோல கேட்டார். சொல்றாரு, பொறுங்கய்யா, இப்ப தானே வந்திருக்குது, ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்போம். ஆனா எப்படி எடுப்போம், என்ன எடுப்போம், ஏது எடுப்போங்கிறத பொறுமையா தான் சொல்லுவேன், கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க அப்படிங்க அரிச்சமானாங்க. 25 பேரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் 25 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் கடிதம் சொல்கிறது. 21 பேரும் தாங்கள் செய்தது தவறு என்றும் மாறுபட்டு வாக்களித்த தவறு என்றும் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை அதை மன்னிக்க வேண்டும் என்ற கடிதத்தையும் கொடுத்த பிறகு சட்ட விதிகளின்படி, சட்டப்பேரவை விதிகளின்படி அதை மன்னிக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன். முறைப்படி சட்டப்படி இது செய்திருக்கிறேன். அதை பற்றி இப்போது எந்த கருத்து நான் சொல்ல விரும்பவில்லை. இப்போதுதான் அதற்கு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. நடவடிக்கை முடியும் போது தகுதி இழப்பா இல்லையா என்பதை பற்றி நான் முடிவு செய்த பிறகு இந்த கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சட்ட விதிகளின்படி 4 உறுப்பினரும் அந்த கட்சியை சார்ந்த கொறடாவினுடைய அறிவிப்பை மீறிய காரணத்தினாலே அவர்கள் மீது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ஐயாட்ட போய், ஐயா மோடி ஐயா நேரு ஐயாவை சரட்டுன்னு முந்திட்டாராமரா, ரொம்ப நாள் பிரதமராக இருந்து சாதிச்சிட்டாராமலான்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நேரு ஐயா பிளவுபட்டு கிடந்ததை ஒன்று சேர்த்தார், இவர் மக்கள்கிட்ட பிளவுவாதத்தை உண்டு பண்ணுறார். இவ்வளவுதான் விஷயம். போயிட்டு ஆரம்பிட்டார். 12 வருஷமாக ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தது. அது ஒரு பாராட்டத்தக்க இதுதான். ஏன்னா இவ்வளோ வருஷம் நீண்ட காலம் பிரதமராக செயல்பட்டு வருகிறார், அது பாராட்டத்தக்க. ஆனால் நம்ம நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் என்ன பாதிப்பு நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பிழிவு. இந்த மாதிரி ஒரு பிழிவு, அதாவது மதமாக இருக்கலாம், மாநிலங்களாக இருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிழிவு. டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு பிரிட்டிஷ் செஞ்சாங்க. அதுதான் இப்போ திருப்பி நம்ம கடந்த 12 வருஷமாக நான் பார்த்துருக்கோம். அது ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம நாட்டுக்கு. ஏன்னா நம்ம நாட்டின் பெருமையே அந்த டைவர்சிட்டி அப்படின்வாங்க. அது வந்து பெருமைக்கூடிய விஷயம். அதை வந்து தேர்தலுக்காக பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பிழிவு செஞ்சது ரொம்பவே டேஞ்சரஸ். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படியே மக்களே இங்கே வாங்க, எல்லாரும் வாங்க. ஓட்டு போட்டாச்சு, முதல்வர் ஆயாச்சு, மாதம் ஒன்றாச்சு. என்னென்ன செஞ்சுருக்காரு, செஞ்சதெல்லாம் திருப்தியாக இருக்கா, இன்னும் என்னென்ன செய்யணும், இல்லை ஓகேவா, நாட்டு ஓகேவா, மலமலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். சிங்கப்பெண் மாதிரி பதில் பேசுகிறாங்க. அவர் பதவியேற்ற உடனே வந்து சிங்கப்பெண் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து முக்கியம். டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி இருக்குன்னு ஒரு 717 கடை மூடி இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. வந்தவுடன் முதல் கையெழுத்தாக 200 யூனிட் மின்சாரத்தை வரை உபயோகிக்கலாம் இலவசமாக என்று கூறியதை மிகுந்த வரவேற்பு தக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். பேங்க்ல நிறைய பேருக்கு கந்து வட்டி வாங்கி கஷ்டப்படுறாங்க. அது பேங்க்ல ஒரு லோன் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லது. முந்தைய ஆட்சிகள் செய்யக்கூடிய மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவது என்ற பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே அதிமுக சாயல்லையே சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. எங்கள் முதியோர்களுக்கெல்லாம் கோயிலில் வரிசையில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதனால் எங்களுக்கு அவங்க ஒரு நல்லதை செய்து கொடுக்கணும். சின்ன சின்ன குறைகள் இருக்கிறது. அந்த சின்ன சின்ன குறைகள் வந்து நிறைவேற்றினா பொதுமக்கள் பிரியப்படுவாங்க. வந்த உடனே அதை செய்யலை இது செய்யலைன்னு சொல்கிறதெல்லாம் இந்த குற்றம். பெண்கள் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்திருக்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாராய கடைகள் முழுமையாக மூடினால்தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பெயரும் அதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் வந்து எல்லாம் போகலான்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. சொன்ன வாக்குறுதியும் எதையுமே காப்பாற்றலை. விவசாயிகளும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய பாதாள எல்லாம் தோண்டி அப்படி கிடக்கு. தாழ்ச்சாலை அமைக்கல, குடிநீர் வசதி கிடையாது. தாமிரபரணி சுத்தம் பண்ணி தரணும் என்பதையும்
மற்றும் வேலைவாய்ப்பு அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் இல்லை எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கணுங்கிறதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சிக்கு கையெழுத்து போட்ட அடுத்த நொடியே மகளிர்களுக்கு 2500 பணம் வரும்னு சொன்னாங்க. இந்த தேதி வரைக்கும் மகளிர்களுக்கு வந்த பாடு இல்லை. பழைய ஆட்சியில் கொடுத்த 1000 ரூபா மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க. வெளியில் என்ன அரசு நிர்வாகம் என்ன நடக்குது தெரியல, அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, அமைச்சர் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது எப்படி இருந்து சைலண்டாக இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அது மாதிரி மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க, எதுவுமே பண்ணலைங்கிற விஷயத்தை. அது என்னைக்கு வெடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அரசு அலுவலகத்தில் ஃபோட்டோ மாட்டுறதுக்கும் கேலண்டர் மாட்டுறதுக்கும் தான் இந்த டிவிக்கு அரசு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கான பணி எந்த பணிகளையும் செய்யறதா தெரியல. இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பார்ல உங்களுக்கான விஷயங்கள், உங்களுடைய வாழ்வியோடு சேர்ந்த அரசியல் எல்லாம் ஒன்றா இருந்துச்சா? கலந்துக்கிட்டு அடிச்சோமா, பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். அடுத்து இதே மாதிரி ஏகப்பட்டதோட வரப்போகிறோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெயில் பிரித்து மேயுது. இது ஏப்ரலா மேவா ஜூனா அப்படின்னு தெரியல. உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது. அதனால தயவு செஞ்சு தண்ணி நல்லா குடிங்க. பழைய சோறு இருந்தால் நல்லா சாப்பிடுங்க. ஆமாம், நல்ல ஹெல்த்தியாக இருங்க. நிறைய பேர் பொத்துன்னு மயங்கி விழுகிறாங்க. வெயிலில் போகிறத குறைச்சிக்கோங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்த அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.